மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு புல் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு புல் கொடுத்து 26,000 லெவல் ரீச் ஆனதும் அகைன் ஒரு டம்ப்னா பெரிய டம்ப். இட்ஸ் நாட் நார்மல். ஸோ இதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இதில் இந்த ரேஞ்சில் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணாங்களோ தே ஆர் வெரி லக்கி. பட் நம்மளும் இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஸோ வி கேப்சர் அரௌண்ட் இந்த லெவலில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த மூணு நம்ம விட்டுட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வி காட் அ குட் ப்ராஃபிட், நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், நாளைக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெய்லியுமே நம்ம கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறோம், ப்ராஃபிட்டபிள் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனும் இதில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஃபிபோனாச்சி போட்டு பார்க்கலாமா? ஃபிபோனாச்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஸ்விங்லோலேருந்து ஒரு ஸ்விங்கில் ஹை பார்த்தீங்கன்னா இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு 0.68 லெவலில் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு க்ரூஷியலான லெவல். ஆக்சுவலாக இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த லெவல் ஆல்மோஸ்ட் 25,869 பார்த்தீங்களா? இதை பிரேக் ஆகி நாளைக்கு ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இட் வில் ஸ்லைடு ஃபர்தர். இந்த ட்ரெண்ட் லைனும் இங்கே வருது பாருங்கள், இதையும் உடச்சிச்சுன்னா நாளைக்கு இப்படி ஸ்லைடாக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த கேப் இருக்குது பாருங்களேன், இதை எடுத்துறேன் இருங்க, இந்த இடத்துலாம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் பெண்டிங்கும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த கேப் பெண்டிங் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இந்த கேப் எப்போ ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஃபில் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த கேப், அதாவது இந்த ரேஞ்சு ஃபில் இல்லாமல் இருக்குது, இந்த ரேஞ்சை ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இதை சார்ட்டையும் பாருங்கள், பிக் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இங்கே டம்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே பையர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இங்கேருந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க. இந்த பையர் எல்லாருமே இப்போ இந்த கேண்டலுக்குலாம் ஒருத்தர் இந்த எல்லோரும் எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ நிறையா செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் தட்டிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த க்ரூஷியல்லாம் லெவலையும் நாளைக்கு ஸ்லைட் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்டையும் பிரேக் ஆச்சுன்னா மேபி நாளைக்கே இந்த கேப் ஃபில்லிங் நடக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ரேலி இருக்குது நாளைக்கு. என்ன கேட்டிங்கன்னா இது நான் இப்படி தான் அசியூம் பண்ணுறேன். ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நாளைக்கு நல்ல ஒரு மொமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லை, இது எதுவுமே நடக்கலை, நம்ம வந்து ஒரு சைட் வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், மார்க்கெட் அப்படி கூட சான்சஸ் இருக்குது. சொல்ல முடியாது, மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் இல்லையா? ஸோ இங்கேருந்து இந்த லெவல்லே எடுத்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் விக் விட்டு இங்கேருந்து மறுபடியும் போதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கேப் ஃபில் ஆகாமல் இருக்குது, இட்ஸ் நாட் குட். ஃபில் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்து தான் பொசிஷன் எடுக்கணும். நாளைக்கு ஃப்ரைடே வர ஆஸ் யூஷுவல் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே வந்து போனால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இங்கே வந்துட்டு இப்படியே ஸ்லைட் ஆகிட்டு மறுபடியும் இப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இப்படி கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் காலையில் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளான் ஆஃப் ஆக்ஷனில் தெளிவாக இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள், கேண்டில் ஓப்பன் ஆகிற வர. கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இந்த லெவலில் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிட்டுனா நமக்கு ஃபஸ்ட் சைன் கிடச்சிருச்சு பியரிஷ்க்கு. இந்த ட்ரெண்டு செகண்டு இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா வி ஆர் கோயிங் இன் புட் சைடு. இந்த இடத்துல நம்ம புட் என்ட்ரிக்கு பார்க்கலாம். டேரெக்டாக அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் ஆயிரும், நோ டவுட் இட்டால். சும்மாடி ட்ராமா போன இங்கேருந்து மேலே போகிற மாதிரிலாம் அப்படியே அடிக்கும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வி கேன் கோ ஃபார் அ புல் ரன். லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இப்படி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகிற மாதிரி காமிக்கும். இது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இருக்க முடியாது, லாங் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியாச்சு. நாளைக்கு காலையில் பொசிஷன் கிரியேட் பண்ணுறதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம் எப்படி பிளேயர்ஸ்லாம் வந்து கால் சைடு புட் சைடு பொசிஷன் ரைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த அனலைசிஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு அனலைசிஸ் நான் சந்திக்கிறேன். பாய்.